ஆமென். திரும்ப மறுபடியும் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். திரும்ப வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு என்னன்னா, நற்கிரியை செய் அல்லது நன்மை செய். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த வருஷம் ஜனவரி ஆரம்பிச்சது பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு? 355 நாள் ஆச்சா? 5 நாளா 54 நாளா? இன்னொரு 10 நாள் வந்துச்சுன்னா இந்த வருஷம் படி 8 நாளா? அப்போ எவ்வளோ நாள் இருக்கு? மீதி எவ்வளோ நாள் இருக்கு? வருஷத்தில் மொத்தம் 365 நாள். எவ்வளோ நாள் போயிடுச்சு? 354 நாள். இன்னும் 8 நாள் முடிஞ்சுன்னா புது வருஷம் வரப்போகுது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த வருஷத்துல எவ்வளவு நன்மையை நீங்க செஞ்சீங்க? எவ்வளவு நன்மை செஞ்சீங்க நீங்க செஞ்சீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாஸ்டர், ஏசப்பா எனக்கு ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு நான் செய்வாரான்னு எதிர்பார்த்து வந்தேன். கொஞ்சம் செஞ்சுருக்கிறாரு. சிலர் நான் சில பொருத்தினெல்லாம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் செஞ்சாதான் நான் இதை செய்வேன், இல்லை என்றால். எங்கள் சத்தியம் வந்திருக்காங்களா? வரலையா? அவங்க ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டவர் மட்டும் அதை செஞ்சலன்னா அப்படின்னாங்க. அவர் எப்போதும் நன்மை தான் செஞ்சிட்டு இருக்கிறார் நமக்கு. அவர் தீமை செய்யறது இல்லை. அல்லேலூயா. நம்ம வேணா ஏதாவது கோவப்பட்டுட்டு உங்க கூட இன்னைக்கு டேஷ் டேஷ் பேச மாட்டான் ஆண்டவரே. ஆமாம், காலேஜ் போகும்போது ஒரு 50 ரூபா இன்னைக்கு அம்மா தரணும்னு சொல்லி எவ்வளோ பாரப்பட்டு ஜெபம் பண்ணேன். கடைசியில் பார்த்து 25 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, பாதி தான் கிடச்சிருக்கு. அதனால அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவேன். பைபிள் ஒரு வசனம் தான் வாசிப்பேன், அது காலண்டரில் பார்த்து தான் வாசிப்பேன். போங்க இன்னைக்கு உங்கள் கூட டூக்கா அப்படின்னு ஏசப்பட்ட சண்டை போடுறது. அல்லேலூயா. சரி கவனிங்க, இங்கே வசனத்துக்கு நேரம் வரும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இன்னொரு 8 நாள் இருக்கு. ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, முதல்ல நன்மை செய்ய படிக்கணும். சும்மா யாரும் நன்மை செஞ்சிட முடியாது. திடீர்னு யாருக்கும் மனசு வராதுங்க. ஆனால் நம்ம சொல்லிப்போம், நான் யாரு? ஏசப்பா பிள்ளை அப்படின்போம். ஆனால் இயேசு வாழ்நாள் முழுதும் நன்மை செஞ்சார். சாகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறவன வாப்பா என் கூட பரதேசிக்குன்னு சொல்லிட்டு போனார். சொன்னாரா இல்லையா? சாகிறதுக்கு முன்னால். சில சொல்லுவாங்க, இருந்தும் நிறைய பேர் கொண்டு குவிச்சிட்டு இருந்தான், சாகும்போதும் இவனால் 10 பேருக்கு நஷ்டம்தான். இருந்தும் சாகடிக்கிறான், சாகும்போதும் சாகடிக்கிறான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு அல்லே சொல்லுங்க. நம்ம ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னு பெருமையாக மாறுதட்டிக்கிறோம். ஆமாம், நிறைய பேர் டிசம்பர் மாதம் பிறந்தாலே நம்மள்கிட்ட கேட்பாங்க, இப்போ உங்கள் ஏசப்பாவுக்கு பிறந்தநாள் வருது போல், கிறிஸ்மஸ் வருது போல். ஆமாம், எங்கள் ஏசப்பா அப்படின்னு பெருமையாக சொல்லிப்போம். நல்லது தான். அந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்தது போல இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து 354 நாள் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செஞ்சுருக்கிறோம்? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறோம்? ஒரு அல்லே சொல்லுங்க. பைபிளில் போட்டிருக்கு, நன்மை செய்ய படியுங்கள். நீங்கள் வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நன்மை செய்ய படியுங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, விசாரியுங்கள். அல்லேலூயா. அதுல பாருங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, விதவை காரியங்களை விசாரிங்கன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல சிலர் அன்னைக்கு மட்டும் செய்வாங்க,
உதவிகளுக்கு உதவி செய்வாங்க. ஆசிரமத்தில் அங்கங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு போய் கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சந்தோஷமாக என்ன செய்வாங்க, 5-6 போட்டோலாம் எடுத்துக்கிட்டு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுட்டு, இந்த வருஷம் நான் போனேன் அங்கே அதை செஞ்சு எதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்லியிருக்காங்க, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இயேசு ஒருத்தனுக்கு நன்மை செஞ்சுட்டு சொன்னாரு, நீ இதை யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னாரு. ஆனால் அவன் அதையும் மீறி போய் சொன்னான். இயேசு எங்கேயும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கல. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அப்படிதான் நிறைய காரியங்கள் ஆயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். எதையோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், நம்மளும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். உதாரணத்துக்கு இந்த செல்போனு டச் செல் வாங்கினா என்ன இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக சார்ஜை திருற வரைக்கும் அதை பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், அப்பாட 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டான், பார்த்துட்டான்ப்பா. 350 ரூபா ஈஸி பண்ணியிருக்கோம். சும்மாவா ஒரு நாளைக்கு 2 ஜிபின்னா என்னதுங்க தெரியாதுங்க. கடைக்காரர் சொன்னார், ஒரு நாள் முழுது என்ன செய்யலாம், 2 ஜிபி என்ன செய்யலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஃபேஸ்புக்குள்ளே போகலாம், வாட்ஸ்அப்புக்குள்ளே போகலாம், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகலாம். ஆமாம், அந்த கிராமுக்குள்ளே போகலாம், இந்த கிராமுக்குள்ளே போகலாம், எல்லாத்தையும் சுற்றி வரலாம். வலைத்தளத்துக்குள்ளேயே இருக்கலாம், வலைக்குள்ளேயே இருக்கலாம், வலை விட்டு வெளியே வரவே முடியாது. சும்மா அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழே வைக்கும்போது 2 மணி நேரம் போயிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏசப்பா ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டேன். நம்ம ஏசப்பா யார், நம்ம ஏசப்பா வருஷம் பிறக்கிறாருல, குழந்தையா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே மார்ச்சில் பெருசாக வளர்ந்து மறிச்சிடுவார். அப்புறம் உயிர் தள்ளுவார். அதனால் எங்கள் ஏசப்பா ரொம்ப நல்ல ஏசப்பா. அல்லேலூயா. எதையோ படிக்கிறோம், நன்மை செய்ய படிக்கணும். பைபிள் சொல்லுது நன்மை செய்கிறதுக்கு படிக்கணும். நன்மை செய்கிறதுக்கு எங்கே போய் படிக்க? இந்த உலகத்தில் நன்மை செய்கிறதுக்கு எங்கேயாவது யாராவது படித்து கொடுக்குறாங்களா? துப்பாக்கி எப்படி வைத்து சுட வேண்டும் அதுக்குன்னு கற்றுக் கொடுக்குறக்கு ஆள் இருக்குது. இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு, நீ குறுகிய காலத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அதை கற்றுக் கொடுக்க ஆள் இருக்குது. 10 ரூபாயை நீ அல்லது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா அது டக்குன்னு மேலே ஏறி அப்படியே உனக்கு இவ்வளோ லட்சங்கள் வந்துடும், கோடி வந்துடும், நீ பெரிய ஆளாயிருவேன், பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆயிடுவேன் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு படித்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. நன்மை செய்ய படித்து கொடுக்கறதுக்கு யார் இருக்குது அந்த உலகத்தில்? இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அந்த இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் நன்மை செய்ய படிக்கணும். அல்லேலூயா. படிக்கிறது மட்டுமல்ல, பழகணும். எதெல்லாம் நல்லதுன்னு வேத புத்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க ஆவியானவர். எழுதி வச்சதை முதல்ல படிக்கணும். படித்ததை வாழ்க்கையில் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும். விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் அந்த விசுவாசம் கிரியையில் வெளிப்பட்டதாங்க அது உண்மையாக அது பலனை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பிரியாணி எல்லாம் ஆக்கி வச்சாச்சு, வாசம் மட்டும் வருது, பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுன்னு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா? முடிஞ்ச உடனே இது வழக்கமாக நான் உட்கார்ற இடம், கொஞ்சம் அங்கே தள்ளி உட்காரு, இலையை 4 தடவை அப்படி என்ன செய்வோம், நல்ல இலையாக போட்டிருக்காங்களா, கிழிஞ்சிருந்ததுன்னா கிரேவி கீழே ஓடிடுமே. அல்லேலூயா. அப்படிலாம் நமக்கு யோசிக்கிற மாதிரி தோணும். சரி, கவனிங்க. அப்போ வேத புத்தகத்தில் நன்மை செய்ய படியுங்கள்னு போட்டிருக்கு. நன்மை செஞ்ச இயேசுவை குறித்து சொல்லியிருக்கு. இயேசுவின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்துமஸ் நாட்களில் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அல்லேலூயா. இயேசு குழந்தையா இருக்கிறாரு, 12 வயசு வரை ஆகுது. பைபிளில் போட்டிருக்கு, அவ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், 30 வயசு வரைக்கும் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நேரம் என்ன செய்கிறாரு, யோர்தான் நதிகரில் போய் ஞானஸ்நானப்பட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகிறாரு. அந்த 30 வயசு வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா.
அவரால் என்ற நன்மைகளை வேலைகளை வீட்டுகளில் உதவியா இருந்தாரு, நன்மை